ஓகே, நாங்கள் சொன்னது போல் ரோமரில் அதிகமாக நாங்கள் இது ரோமரில் நம்ம அதிகமாக என்ன சொன்னது உபதேசங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்தோம். அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி அதிகமாக உபதேசங்களைத்தான் ரோம நிறுவம் அதிகமாக பேசுது. ஆனால் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உபதேசத்தையும் நம்முடைய பரிசுத்த வாழ்வையும் பிரிக்க முடியாது. முதலாவது கற்பனை சொல்லப்பட்டது போல முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு, முழு சிந்தியோடும் தேவனில் அன்பு கூறுவது போல நாங்கள் பிறரை அன்பு கூற சொல்கிறது. இந்த ரெண்டு கற்பனையில் எந்த கற்பனையை நாங்கள் விட்டுவிடலான்னா ஒரு கற்பனை விட்டுவிட முடியாது. ரெண்டையும் நாங்கள் செய்யணும். அது போல அதை பிரிக்க முடியாது போல உபதேசத்தையும் பரிசுத்த வாழ்வையும் பிரிக்க முடியாது. உபதேசத்தை கற்றுக்கொள்கிற நாங்கள் பரிசுத்த வாழ்வுக்குள் போகாவிட்டால் நாங்கள் உபதேசத்தை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை, அல்லது நாம் மூளை அறிவிலே கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்விலே அபியாசிக்காமல் இருக்கிறோம். நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள் முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் யாரை முன்னறிந்தாரோ அவரை தேவனுடைய சாயல் கொப்பாய் முன்குறித்து இருக்கிறார். அதுதான் முக்கியம். தேவன் சாயல் கொப்பாய் நாங்கள் மாறுகிறோமா? அது மிக மிக அவசியமான ஒரு கேள்வி. இப்போ உபதேசம் எல்லாம் நான் கற்றுக்கொண்டிருக்கோம்னு வைப்போம், நல்லது, மூளை அறிவிலே நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த உபதேசம் நம் இருதயத்துக்கு போயிருந்தால் எங்களுடைய வாழ்வு நிச்சயமாக என்ன செய்யும்? மாறும். அந்த தேவனுடைய குமாரனுடைய சாயல் கொப்பாய் நாங்கள் மாறுவோம். சாதாரணமாக சொன்னது போல சன்மார்க்க ஜீவியம் அல்ல, இருதயத்தில் இருந்து நல்ல மாற்றங்களை நாங்கள் எங்களுக்குள் உணர முடியும். அடிக்கடி சொல்றது போல திரும்பி பார்க்கும்போது எங்களுடைய இருதயத்திலிருந்து நல்ல மாற்றங்களை நம்ம காணணும் எங்களுடைய வாழ்க்கையில. அதே போல எவ்வளவு இன்னும் போகிறதுக்கு நினைக்கும் போது யாரு போல அவமானங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன போல நாங்கள் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நாங்கள் போக வேண்டிய தூரம் மிக அதிகமாக தான் இருக்கும். இயேசுநாதர் வரும் பொழுதுதான் அவரை போல நாங்கள் மறுரூபம் ஆக்கப்படுது. ரெண்டையும் சமப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம நான் சொன்னது போல மறுபடி பிறக்காத ஒருவன் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக முடியாது. முதலாவது நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் மறுபடி பிறந்து இருக்கிறேன். அப்பதான் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா மாறுறோம் நான் சொன்னேன். அல்லாவிட்டால் புது ஜீவனங்களுக்கு வந்து இருக்குது, அல்லது பரிசுத்த ஆவியான மக்கள் வந்திருக்கோம், அல்லது திவ்ய சுவாபத்துக்கு பங்குறா மாற்றி இருக்கோம். உணர்வத்தை சொன்னா நாம் இதெல்லாம் ஒரே காரியங்கள் தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குது. அப்ப இது வராவிட்டால், திவ்ய சுவாபம் வராவிட்டால், புது இதயத்தின் ஆழத்தில் புது சிருஷ்டியா மாறாவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக முடியாது. அதனால தான் இன்னைக்கு அநேகம் நாம வாழ்க்கையிலே முயற்சி பண்ணி கூட பரிசுத்தமாக முடியாத காரணம் நம்ம ரட்சிக்கப்படாமலே முயற்சி பண்ணுகிறோம். இப்ப இந்து மக்கள் எடுங்க, புத்த மக்கள் எடுங்க, முஸ்லிம் மக்கள் எடுங்க, ஒரு குறிப்பிட்ட சாரா அவங்களும் பரிசுத்தமாக உண்மையாக விரும்புறாங்க, அது எந்த சந்தேகம் இல்லை. ஆனா பரிசுத்தமாக முடியாது. ஏன்னா மறுபடி பிறக்காத ஒருவன் இதே தேர்ந்து பரிசுத்தத்தை தேவனுக்கு கொடுக்க முடியாது. நாங்க பார்க்கணும். ரெண்டாவது நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆக்கிறதுக்கு மிக மிக அவசியமான நபர். இந்த காலத்தான் கொண்டு போறோம். நான் பிறகு பார்ப்போம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக முடியாது. நான் பிறகு கேட்கிறேன். சரி, இப்போ அதுக்கு பிறகு நான் சொன்னேன், இந்த பரிசுத்தமானத்துக்கு 3 காரியம் ஒன்று கொண்டு தொடர்பு இருக்குது. நான் சொன்னேன், உபதேசம், வேத தியானம், சிந்தை வாழ்வு, மறுரூபப்படம். இது 3 கிட்டத்தட்ட ஒன்று இல்லை, வித்தியாசமா இருக்கா? ஒன்று தான். அப்ப நம்ம என்ன செய்ய நாம உபதேசத்தை கற்றுக்கொண்டிருக்கோம். அப்படின்னா வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கிறது மட்டும் காணாது. உபதேசம் என்பது வேதத்தை இருந்து எடுக்கணும். வேதத்தை வாசிக்காம அது வராது. ஆனால் உபதேசம் என்பது வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தை வாசித்து அதுல இருக்கிற சத்தியங்களை நாம கற்றுக்கொள்வது. அதுக்கு நான் சொன்னேன், தியோலஜி புக்ஸ் அதுக்கு நல்லா உதவி செய்யும். அப்படி தியோலஜி படிக்காட்டி பரவாயில்ல, கேட்கிற சர்மங்களை வடிவாக கேட்டு பிரசங்கம் பண்ற உபதேசங்களை சரியாக உபதேசத்தை நீங்க கேட்டாலே நீங்க அந்த உபதேசத்திலே நாங்க பலப்படுவோம். இந்த உபதேசத்தினாலே எடுக்க வேணாம். நான் சொன்னதை திருப்பி சொல்றேன். அப்ப எனக்கு அதிகாரம் யோவான 3 சொல்றது, உபதேசத்தினாலே நீங்க இப்ப என்னமா இருக்கிறீங்க? சுத்தமா இருக்கிறீங்க. உபதேசம் தெரியாத ஒருவன் பரிசுத்தமாக முடியாது. அதுல எந்த நீங்க என்ன முயற்சி பண்ண முடியாது. நான் சொன்னேன், 15 நான் சொன்ன பிரகாரமா நீங்க சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஒழிய நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? ரட்சிக்கப்பட மாட்டோம். அதே மாதிரி தேவன் சொன்ன பிரகாரமாய் நாங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் பரிசுத்தமாக மாட்டோம். நீ பரிசுத்தமாக துடிக்கலாம், பரிசுத்தை பற்றி பேசலாம், ஆனால் செய்ய முடியாது. அப்புறம் ஒரு ஒரு உபதேசத்தை வச்சிருக்கா பரிசுத்தமாக எப்படி நம்ம உபதேசத்துக்கு கீழே நம்ம கீழ்ப்படுத்தி இருக்கும் பொழுதுதான் உண்மையான பரிசுத்தம் எங்கள் வாழ்வில் இருந்து வரும். நான் சொன்னேன், ரட்சிப்பு கர்த்தருடையது, பரிசுத்தம் கர்த்தருடையது. அப்ப நான் சொல்றதுக்கு கீழ்ப்படி சொன்னா உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும், வேதத்தை நல்லா தியானம் பண்ணணும், அதை பாடமாக்கி வச்சிருக்கணும். நான் சொன்னேன், சிந்தை வாழ்விலே நாம
இந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் சிந்தையை நாங்கள் செய்யணும், மறுரூபப்படுத்தணும். இது போன நான் அதை அதிகமாக சொல்லிட்டு அதை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாட்டி போன கேசத்தை பாருங்க. சரி, இந்த முறை அடுத்ததை பார்ப்போம். இப்போ நான் அடிக்கடி வந்து சொல்லியிருக்கிறேன், அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சமப்பட்ட கிறிஸ்துவ வாழ்விலே நடுவில் போகிறதா கஷ்டம்னு அடிக்கடி சொல்லுவேன். அதுதான் கஷ்டம். பிசாசு விடாது. பிசாசு பக்கமும் கண்ணியை வச்சிருப்பான், எந்த பக்கம் வச்சிருப்பான். அப்போ நாங்கள் தேவனையே நோக்கி பார்த்து நடந்தால் ஒழிய அந்த கண்ணியிலிருந்து நம்ம தப்ப மாட்டோம். ஆகவே நான் சொன்னேன், முந்தைய சொல்லியிருக்கேன், பரிசுத்தமானதுக்கு முதலாவது நாங்கள் தெளிவாய் எங்களுக்கு விளங்கணும். நாம பரிசுத்தமாக முடியாது. தேவ ஆவியானவர் எங்களை தொடாவிட்டால், அவர்களே நம் சாராவிட்டால் நம்ம மெய்யான பரிசுத்தக்குள்ள வர முடியாது. உதாரணத்துக்கு கணினி சேர்ந்து பெண்களை பார்க்கறது விடுதலை அடையலாம் தான் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் முழு பலம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அது பொறாமையா இருக்கட்டும், அது எரிச்சலா இருக்கட்டும், அது நீடிய பொறுமையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பரிசுத்த ஆவி அதை நாம உணரணும். அதான் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பரிசுத்தப்படுத்தல பாவத்தை கண்டித்து உணர்த்தணும். நீ எவ்வளவு நீடிய பொறுமை இல்லாமல் இருக்கிற, நீ எவ்வளவு கண்ணி நிச்சயம் கேவலமா இருக்கிற, நீ எவ்வளவு பொறுமை இல்லாமல் இருக்கிற, நீ எவ்வளவு மன்னிக்க முடியாத தன்மையில் இருக்கிற, எவ்வளவு சிந்த வாழ்வில் உனக்கு பரிசு, இதை முதல் கண்டித்து உணர்த்தணும். உணர்த்தும் பொழுதுதான் நாங்க முழுமையாய் பரிசுத்தான சாருவோம். இல்லைன்னா பேரளவு சார். இன்னைக்கு அநேக இயேசுவை கூட ஏற்றுக்கொண்டது பேரளவு தான். இயேசு உண்மையை ஏற்றுக்கொள்ள 150 இயேசு இருக்கு, அது ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. நான் சொல்ற இயேசு சிலுவையில எங்களை பாவத்தில் அறையப்பட்ட இயேசு. அந்த இயேசு எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டோம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் புரிஞ்சு, உங்களுக்கு உங்களோட பரிசுத்த வாழ்வை நீங்க செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆக அது போல அப்ப நல்லா கவனிக்க இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியான முழுமையாய் நாங்கள் சாருகிறோமா? அதாவது அது எப்போ சாருவோம்னா, யாக்கோபு போல துடைச்சங்க உடைக்கணும், தொடரும், தொட்டு அதை நடக்க முடியாம ஆக்கு மட்டும் நாங்கள் சார மாட்டோம். அப்ப சன்மார்க்க ஜீவித்தை வச்சுக்கொண்டே சும்மா பரிசுத்தார் தொட்டுக்கொண்டு இயேசுவ உருவாமாறு தொட்டது போல பரிசுத்தா உருவாமாறு தொட்டுக்கொண்டு போவோம். ஆனால் பார்க்க மாறாது, எந்த ஒரு மெய்யான ஒரு மாற்றத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது. அப்ப இது கண்டித்து உணர்த்தப்படணும். அதான் இன்னைக்கு சபைகள் நிலைமை பரிதாபத்தில் சொல்லு. நான் நேற்று ஒரு வீட்டுக்கு சொன்னேன். சரி, அது வேணும். ஓகே, இவ கவனிங்க. அப்ப நாங்க முதலாவது கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கோம். நான் இயேசு பரிசுத்தார அதை விட இந்த பரிசுத்தார சார எனக்கு வேணாம், நீ இயேசு ஏற்றுக்கொண்டு எனக்கு சொல்றதானே, அதை நான் நம்பி கொண்டா இருக்கு. நீ எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொண்டா நம்பி கொண்டா இருக்க மடையனா இல்லையே. அப்ப பரிசுத்த ஆவியானவரால நீங்க பரிசுத்தா சார அவர்களா நான் அவர்கள் இதெல்லாம் வேணாம். கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கிறாயா? எக்காரணம் கொண்டு என்னால பரிசுத்தமாக முடியாதுன்னு நீ கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கிறாயா? அப்படி கண்டித்து உணர்த்தப்படாத எவனும் பரிசுத்த ஆவியால சார முடியாது. அது பொய். அதான் பொய் இயேசுவ சார்ந்தது போலதான் இந்த பொய் பரிசுத்த ஆவியான சார்ந்திருக்கும். அப்ப நாம உள்ளத்துல கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கோமா? கண்டித்து வெளிவர முடியாது. உள்ளத்துல உணர்த்தப்பட்டிருக்கோமா? பொறாமை என்னதான் தலைகாண்ட, என்னதான் படிச்சா, என்ன புத்தகம் படிச்சா, என்னதான் புத்தகம் படிச்சாலும் வர மாட்டேங்கிற ஒரு கண்டித்து உணர்த்தல் வரணும். பரிசுத்தான் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். வெளியில மட்டுமல்ல உள்ளுக்கும் அந்த கண்டித்து உணர்த்தல் வந்தவன் தான் உண்மையாக பரிசுத்தான் சாரும். மட்டுமல்ல சாப்பிட்டு பார்த்து நான் பரிசுத்தப்படுறேன் இல்லை, நமக்கு பரிசுத்தத்தை குறித்து அறிவே கிடையாது. நான் அடிக்க எவ்வளோ சொல்லிட்டேன், உள்ளத்துல தான் பரிசுத்தம் இருக்கோலே, வெளியில அல்ல. இன்னைக்கு நாம எல்லாரும் அதுதான், வெளியில அவன் அப்படி செய்யறான், எனக்கு வர கம்ப்ளைண்ட்லாம் அவன் உள்ளான பரிசுத்தை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இவன் இப்படி செய்யறான், அவன் அப்படி தொட்டான், இவன் இப்படி சிரிச்சான். இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? வெளியே பரிசுத்தமாக தேவையா எங்களுக்கு? தேவைதான் இல்லை சொல்லல. உள்ளான அதான் சிஎஸ்சி சொல்லுவாரு, மாமிசத்தின் பரிசுத்தத்தை விட உன் ஆவிக்குரிய பரிசுத்தானப்பா முக்கியம். ஆவிக்குரிய பரிசுத்தம் சொல்லும் போது பொறாமை இல்லாம வாழ்றது, தாழ்மையா வாழ்றது, கண்ணீச்சல் பண்றத பார்க்க, இந்த உள்ளான பரிசுத்தம் தான்ப்பா முக்கியம். வெளியே பரிசுத்தம் தேவை. அதை பெருசுப்படுத்தாதீங்க, அது ஊதாதீங்க. பலூன் ஊதுனது போல ஊதி பிறப்பிக்காங்க வெளியால இருக்கிற பரிசுத்தத்தை. அது தேவைன்னு நான் சொல்லல, அதுவும் தேவை. உள்ளான மனுஷனும் தேவை. ஆனா உள்ளான மனுஷன் இருக்கிற இது சரி வரும்போது வெளியே சரி வரும். சிலது வெளியில சரி வர பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த உள்ளான மனுஷன் இருக்கிற பரிசுத்தத்திலே இருக்கிற பிரச்சனை தான் எல்லா பிரகாரத்துல வருகிற பாவத்துக்கும் காரணமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா பரிசுத்தான கண்டித்து உணர்த்தப்படாம நம்ம அநேக வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம பரிசுத்தமாக நினைக்கிறோம். என்ன வெளிப்பிரகாரமான மக்களோடு ஒப்பிட்டு கொண்டு நம்ம பரிசுத்தமாக நினைச்சுட்டு இருக்கிறோம். அதல்ல எனக்கு இந்த நீங்க ஒருத்தோட ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் எனக்கு என் உள்ளத்தை எனக்கு தெரியும் ஆவியான சொல்லிக்காரு எவ்வளவு. அப்பதான் நம்ம உண்மையா பரிசுத்தான சாருவோம். இல்லாட்டி சொல்லுவோம் சாருவோம். சில பேர் நாங்களே என்ன சொல்ல வஞ்சிக்கப்பட்டு சார மாதிரி நாங்கள் உணர்வோம், ஆனால் செய்ய மாட்டோம்.
ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் கண்டித்துணர்த்தப்பட்டு நான் பரிசுத்தமாக முடியாது, என்ன செய்தும் ஆக முடியாது. முதலாவது அந்த ஒரு கண்டிப்புக்குள்ள வரணும், கண்டித்து உணர்த்தலுக்குள்ள நீங்க வரணும். அது இல்லைன்னா பரிசுத்தம் ஆகாது. சன்னாட்டு டிவியோ நடிப்பு அல்லது வஞ்சிக்கப்பட்டிருப்போம். வஞ்சிக்கப்பட்டிருப்போம்னா நாங்கள் நினைப்போம் நாங்கள் பரிசுத்தமாகிறோன்னு, நம்ம நினைப்போம் நம்ம சரியான வைராக்கியமாக இருப்போம்னு. ஆனால் ஒரு நேரம் வரும்போது காலையில் மாதிரி ஒரு நேரம் வரும்போது தெரியும் நாங்கள் பரிசுத்தமாக இல்லை, நாங்கள் பரிசுத்தான சாரையும் இல்லை, இந்த பொய் இயேசு சார்ந்தது போல பொய் பரிசுத்தாவில் சார்ந்தது உணர்வோம். சரி, அது முதலாவது. இதில் தெளிவாக இருக்கு. நான் சொன்னேன், நான் சொல்ற வார்த்தைகள் நல்லா வருதா வரலையாங்கிற கவலையே இல்லை. பரிசுத்தா உனக்குள் கிரி செஞ்சாக்கி என்ன வார்த்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் பரிசுத்தா நீ நம்பி வந்து அவர் கிரி செஞ்சா, நான் என்னுடைய வார்த்தைகள் சரியா இல்லாவிட்டாலும் முழுக்க முழுக்க எனக்கு வழங்கப்படுத்த முடியாவிட்டாலும் தேவன் உனக்கு வழங்கப்படுத்துவார். இதை புரிஞ்சுக்கும், இதை புரிஞ்சுக்கும். இது சொல்லுவாங்க இங்கிலீஷ் படிக்க தெரியாது, ஆக்கள் எடுத்தோன்னா பாஸ் சரியா படிச்சிருக்காங்கன்னா அவர் இங்கிலீஷ் புத்தகம் படிக்கிறார். ஏன் இங்கிலீஷ் புத்தகம் படிச்சோன்னா பரிசுத்தம் ஆகிடுவாங்க. இங்கிலீஷ் புத்தகம் படிச்சா சரி வந்துடுவாங்க. இங்கிலீஷ் புத்தகம் படிச்சோன்னா இல்லை உபதேசம் கற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவரை கற்றுக்கொடுக்கணும். இங்கிலீஷ் பொறுத்தவரை தமிழாக இருக்கட்டும், எதுவாக சிங்களமாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியான சாரும் போது அவர் கற்றுக் கொடுப்பார். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். அப்போ நம்ம கண்டித்து வந்தப்பட்டிருக்கோமா பாவங்களை கொடுத்து. முதலாவது. ரெண்டாவது, இதுக்கு ஒப்பானது இதான் பிரச்சனை, இது எனக்கு பிரச்சனை, இது இல்லை எல்லாமே எனக்கு பிரச்சனை தான், உங்களுக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை தான். அப்போ ரெண்டாவது நான் சொன்ன சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் திரும்பி நான் சொல்லியிருக்கேன், ஆவியானவர் இல்லாமல் நான் பரிசுத்தமாக முடியாது, கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கேன். இது இல்லாத ஒருவன் பரிசுத்தமாக முடியாது. அது முதலாவது தெளிவாக இருக்கு. அது முதலாவது. ஏன்னா ஆவியானவர் தான் பரிசுத்தமாக இருக்குது. சன்மார்க்கத்தையும் யார் செய்யலாம், மெய் பரிசுத்தம் தான் நமக்கு உருவாக்கும், வேறு உருவாக்க முடியாது. அப்போ அவங்க அதே மாதிரி வேறு சொல்ல இந்த பக்கம் இடது பக்கம் திருப்பி சொல்லணும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்ல, நான் தான் என்ன செய்ய போறேன், பரிசுத்தம். இந்த ரெண்டையும் நீ சாப்பிட தெரியாதுட்டா நீ ஒரு போதும் பரிசுத்தமாக. இது 100 உண்மை. அதே நேரத்தில் அது எப்படி எனக்கு தெரியாது, இது 100 உண்மை. நீ 100 பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த வாழ்வு வாழாவிட்டா, நீ முயற்சி பண்ணாவிட்டா, நீ நான் தான் பரிசுத்தமாகணும்னு முழு இருதயத்திலையும் முழு பலத்தோடையும் நீ பரிசுத்தத்துக்கு நீ வாங்கித்து ஒப்பு கொடுத்து நடக்காவிட்டாலும் நீ பரிசுத்தம் வர. இது ரெண்டும் சமப்படுத்தப்படாவிட்டால் பரிசுத்தம் வர. வேற காரியம் இருக்கிறது கூட பார்ப்போம். இது ரெண்டும் மிக மிக முக்கியமானது. இந்த ரெண்டுமே நான் சொன்னேன், அந்த வேத வார்த்தைகளை தியானம் பண்ணுறது, வேத சிந்தையை நீங்க மாற்றுறது, உபதேசம், இது மூன்றும் இல்லாம இது ரெண்டையும் செய்ய முடியாது. இது வேதத்தை நீங்க நல்லா படிச்சு, ஏன்னா ஆவியான வேதத்தை படிக்காம நடத்த மாட்டாங்க, உபதேசங்களை கற்றுக்கொள்ளாம நடத்த மாட்டாரு. வேதத்தை உள்ளத்தை தியானம் பண்ணாவிட்டால், சிந்தை வாழ்வை நீ மாற்றத்துக்கு நீ ஒன்று அர்ப்பணிக்காவிட்டால் அவர் எந்த கிரியும் செய்ய மாட்டார். ஓகே, சரி. இப்போ இதை நாங்கள் பார்த்துட்டோம், பார்த்துட்டோம். இதை இப்போ ரெண்டாவது இப்போ ஒப்பு கொடுத்துட பார்ப்போம். இப்போ சில உதாரணம் ஆவின் கனி என்ன, இதை வருஷம் சொல்லுங்க. இதே தெரியாது வந்துட்டு படிக்கிறது. சரி, ஓகே. இதை பாருங்க நல்லது. ஓகே, இது இல்லை எல்லாமே ஏழுமான சரி பண்ணு. அப்போ இப்போ ஆவி என்னது, ஆவி. அப்போ யார் இதை விலை செய்யறது, பரிசுத்தம். அப்போ இதை வச்சு கொண்டு நாம சிலர் போதிக்கிற பார்க்கணும். ஒன்றும் செய்ய தேவை, என்ன செய்யணும், பரிசுத்தாங்க உண்மையா இல்லை. அதான் முழு பைபிள் அப்படி சொல்லலையே, ஆவியான சாரத்துக்கு வலியுறுத்துது, அது எந்த சந்தேகமும் இல்லை. லேவியா 20:8-9 ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். யார் பரிசுத்தமாக்கத்தார்? யெகோவா. ஆனா நீங்க என்ன செய்யணும், பரிசுத்தமாயிருங்கள். இப்போ யார் பரிசுத்தம் ஒப்பு கொடுக்கணும், இதுதான். இது இந்த ஒரு சமநிலை இல்லாம அந்த விருப்பத்தை செய்ய யார் உண்டாக்குறார், யார் செய்யணும், நாம செய்யணும். இது ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்தாவிட்டோம். சொன்னேன் நல்லா கவனிங்க, 100% பரிசுத்தால சாரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி சாரணும்.
என்ன அதே மாதிரி 100% அனுதினமும் பிரச்சனை வரும்போது நாங்க ஆவியானவர் இல்லை, உங்களுக்கு ஒருத்தரும் இல்லை, நான் தான் இருக்கிறேன், நான் தான் செய்யணும்னு அந்த முழு பலத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட நம்ம கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்காவிட்டால் இந்த பரிசுத்தம் என்ன செய்யாது வரா. அதனால தான் பரிசுத்தம் கஷ்டம். அதனால தான் பரலோகத்துக்கு போறதுக்கு ரொம்ப கடினம். 2 பேர் நீதிமான் ஆக்கப்பட்டவர் என்ன செய்யப்படுவான், பரிசுத்தமாக. இதையும் சமப்படுத்தணும். நம்ம இப்படி கூட நான் சொல்லுவேன், நீதிமான் ஆனா எங்க போகலாம், பரலோகத்துக்கு. ஆனா பரிசுத்தம் இல்லாட்டி முடியாது. அப்ப இந்த இடையில நீதிமான் ஆனா அந்த இடையில என்ன செய்ய போறான், பரிசுத்தம் கட்டாயம் கர்த்தர் ஆக்குவார். இது சமப்படுத்தப்படணும். இதுதான் கஷ்டம். வேறு எல்லாமே அப்படித்தான். ஒரு கடவுளும் பாரப்புற 3 கடவுள் மாறி நிற்கும், 3 பேர் கடவுள் இருக்குன்னு சொல்லி வேத எப்படி குறைத்து கொண்டே இருக்கும். நீ தான் ஒப்பளம்பாம பார்த்துக்கணும். சரி, வேத பாருங்க, ஏசுனா திரியேக தேவனா, சந்தேகம். சரி, திரியேக. ஓகே, அப்ப ஒருவர் வாழ்றாங்களா, ஒருவருக்குள் ஒருவர் வாழ்றாங்க. அப்ப சிலுவையில யார் செத்தா, அப்ப ஒருவருக்குள்ள வாழ்ந்தா எப்படி 2 பேர் தப்பிட்டாங்க. அதான் அப்படித்தான் இருக்குது, அப்படிதான் சொல்லுது வேணும். அவ்வளவுதான். எப்படி அது ஏன் தெரியாதுன்னா ஆவியா இருக்கிறாங்க, அது தெரியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, நீ வேதத்தை அதிகமா வாசிக்க தியோலஜியை வாசிக்க தெரியாதுன்னு. அதாவது நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. வேதம் கொடுக்கப்பட்டது, நல்லா கவனிங்க, விசுவாசத்தின் மூலமாக வேதம் கொடுக்கப்பட்டது. நீங்க படிச்சு அதை அறிஞ்சு கொள்ளணும். அதை அறிஞ்சு கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு கடவுள் 3 இருக்குன்னு அது சொல்லுது. ஒரு கடவுள் இருக்கிறாரு, 1 being and 3 persons. அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அது படிக்கத்தான் மூளை கொடுத்தது. அதுக்கு அந்த கற்றுக்கொண்ட பிறகு மூளை என்ன செய்யலாது, பயன்படுத்த. அதுக்கு பிறகு என்னது வரணும், விசுவாசத்துக்கு. சொல்ல விளங்குதா? இப்படித்தான் இல்லை. நம்ம காட்டுறோம் திடீர் படிப்பேன் ஜோம் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயிலா. அதாவது இயேசு கடவுள், ஒரு கடவுள் இருக்கிறாரு, இது உங்களுக்கு தெரியும். ஆனால் மீதி காரியங்கள் என்னங்கிறத ஆண்டவரால் படிச்சு வச்சிருக்கா. அவங்க எழுத யோசிக்கிற எப்போ எழுதி முடிப்பேன் எனக்கு தெரியாது. அது என்ன, அதை சுருக்கமா சொல்ல தெரியும். ஆண்டவரால் இந்த 15 வருஷம் படிச்சனால சுருக்கமா உங்களுக்கு என்ன சொல்றது, வாரப்படத்துல ஊசி குத்துறோம், குத்த ஏதும். ஆனா உள்ளத்துல கொண்டு வரது பரிசுத்தான வேலை. அதுக்கு ஒரு கஜபிங்க. நான் என்னுடைய அடிக்கடி திரியேக தேவன், அவருடைய குணாசி, இதைத்தான் முதலாவது நாம் படிக்க விரும்புகிறோம். இதெல்லாம் 2வது. பரிசுத்தம் முக்கியம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். பிறகு என்ன செய்யணும்னா, ஆவி கனி என்ன, அன்பு, சந்தோஷமாக. ஓகே, அது என்னது, ஆவியின் கனி. அப்ப அது யார் வேலை செய்யறாரு, ஆவியானவர். அப்ப நான் சொல்றேன், நீ என்ன முயற்சி பண்ணியும் ஆவியின் கனையில வளர்ந்தா யாருக்கு மகிமை செலுத்த போற, சொல்றது இல்லையா? அது இதை புரிஞ்சு கொள்ளு. இதுகள் எல்லாம் புரியாம நீங்க நினைக்கிற மாதிரி பரிசுத்தமாக விரும்பி பரிசுத்தமாக முடியாது. விரும்பணும் நிச்சயம், அப்படி ஆக முடியாது. இந்த சத்தியங்களே அறியணும், அதாவது உபதேசங்களே அறியணும். இதுக்குதான் உபதேசம் மிக முக்கியம். நான் சொல்றேன், உபதேசம் பரிசுத்தத்தை கொண்டு போய் முடியாட்டி அந்த உபதேசம் ஒரு பிரயோஜனம் இல்லை, அது வேற. ஆனால் உபதேசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக முடியும். இப்ப இப்படித்தான் முடியும். ஆவி கனி அவன் விலை செய்வார், பரிசுத்த ஆவி விலை செய்து பரிசுத்தம் நித்திர கொள்ள வேண்டும். அப்படி இப்ப பார்க்கல. சரி, இப்போ ஒப்பு கொடுத்தது வரும்பொழுது அது இப்படி நாங்கள் முயற்சி செஞ்சு சொல்லலாம், நாங்கள் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் ஒப்பு கொடுக்க சொல்லப்பட்டு பசிவா இல்லை, ஆக்டிவா. ஒப்பு கொடுக்கணுங்கிறது ஏதோ நாங்கள் ஒப்பு கொடுத்து சும்மா இருக்கிறது இல்லை. நாங்கள் ஒப்பு கொடுத்து என்ன செய்யலாம், கிரியை செய்யணும். அதான் ஒப்பு கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விளைவுகள் இன்றைக்கு கவனிங்க. இப்போ பரிசுத்த ஆவியான பரிசுத்தாங்க போன வசனம் எடுத்து காண்பிச்சபடினா அது எங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே காண்பிச்சு நீங்கள் அதை போன கசத்தை தான் கேட்கணும். ஓகே, இப்போ கவனிங்க. முதல்ல நல்ல வசனம் இதில் எதுனா ரோமர் 6வது அதிகாரம் 12-19. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. முதல் நல்லா கவனிங்க. இதுல உபதேசம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. முதல் 1:10 மட்டும் என்ன சொல்லுது, உபதேசம் சொல்லுது. என்ன, நீ கிறிஸ்துவோடு கூட மரித்தாய், இப்ப கிறிஸ்துவோட கூட உயிர்த்தெழுந்திருக்கிறார். நாங்கள் பாவம் செய்யாதபடி பாவம் என்ன ஆயிட்டான்,
மறிச்சு போய் இருக்கிறான். இப்ப நாங்க உயிர்த்தெழுந்து பரிசுத்த நமக்குள்ள இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகுதான் அவர் சொல்றாரு, இது இப்படி இருக்கிறபடி தான் உபதேசம், இது இப்படி இருக்கிறபடி தான் நீ பெருசை உண்ட அங்கங்களை நீ எப்படி கொடு நீதி ஏன் ஒப்பு கொடுனா அப்ப நாங்க என்ன ஒப்பு கொடுனா ஏன் ஒப்பு கொடுனா இது இப்படி இருக்கிறபடியா உன்னால ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக முடியுது. பாருங்க இந்த 14 வாசிங்க 14 பாருங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப அவரை உற்சாகப்படுத்துறாரு, நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நீ என்ன செய்ய மாட்ட? பாவம் செய்ய மாட்ட. ஏன் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறா அப்படின்னு சொன்னா நீ பாவம் செய்தாலும் மன்னிப்பு இருக்குது, அது ஒரு பரிசுத்தமான பலம் இருக்குது, நீ என்ன செய்ய முடியும்? முடியும். உபதேசம் இல்லாத நாட்கள் இந்த சபைகள் இவ்வளவு பிரச்சனை. ரெண்டாவது ஒப்பு கொடுக்க முடியாது. ரெண்டாவது வாசிக்க சொல்றாங்க, இதனால் என்ன, நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? சரி, என்ன சொல்லுது? யார் சொல்லுது? என்ன சொல்லுது? ரெண்டு காரணம் சொல்லுது. என்ன சொல்லுது? பாவத்துக்கு அடிமை, பாவத்துக்கு பாவத்துக்கு அடிமை, நம்ம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா பரிசுத்தத்துக்கு அடிமை. ஓகே, அது கவனிங்க. இப்ப அடுத்து 17. முன்னே நீங்கள் பாவத்துக்கு முன்னேனா அப்படி வாசிக்கணும். ஓகே, இப்பதான் கொஞ்சம் மூளை வந்து வேலை செய்யுது. ஓகே, வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. அப்ப ரட்சிக்கப்பட்டவன் மனப்பூர்வமா எதுக்கு கீழ்ப்படிச்சிருக்கிறான்? கீழ்ப்படிறான் பரிசுத்தத்துக்கு. புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கலன்னா அவன் யாரு? ரட்சிக்கப்பட்டவன். வாசிங்க. ஓகே, நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க மனப்பூர்வம் பரிசுத்த ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட எவனும் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துரும். அப்படிதான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. சரி, இப்ப பாருங்க. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். இப்படி நாங்க பாவத்துக்கு விடுதலை ஆக்கப்பட்டோம், நாங்க பாவம் ஆக்க வேணாம்னு சொல்லித்தான் நாங்க இயேசுக்கு வந்தோம். இடத்துக்கு பரிசுத்த வாழ்வுகளை நீதியான வாழ்வுக்கு. ஓகே, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல ரட்சிக்கப்பட முதல் இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இது பசிவ் இல்லை, இது நாங்க உற்சாகமா யார் ஒப்பு கொடுக்கணும்? நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஒவ்வொரு யோசிங்க. அப்ப கீழ்ப்படிவா இருக்கட்டும், தாழ்மையா இருக்கட்டும், கண்ணிச்சா இருக்கட்டும், அம்மா அப்பா கீழ்ப்படிவா இருக்கட்டும், ஒருவன் ஒரு கனம் பண்றதா இருக்கட்டும், நாங்க எப்படி ஆக்டிவா நாங்க முழு பலத்தோடு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தாக சாரது முழு பலத்தோடு நாம் என்ன செய்யணும்? கண்டித்து உணர்த்தப்பட்டு சாரன்னு சொல்லக்கூடாது. கண்டித்து உணர்த்தப்பட்டு ஆவியானவர் கிரியை செய்யாவிட்டால் என்னால பரிசுத்தமாக முடியாது. இது முதலாவது. இது ரெண்டாவது. இப்ப நான் சொல்ற ரெண்டாவது. முதலாவது, நான் கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கேன், என்னால செய்ய முடியாது. முழு இதயத்தோட பரிசுத்த ஆவியானவரை நம்ம அழைக்கிறோம், வாங்க நீங்க வந்து பரிசுத்தப்படுத்தாங்க, பரிசுத்தப்படுத்த முடியாது. இதை கண்டித்து உணர்த்தாத இவனும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதுதான் முதலாவது. அதுக்கு ஆனால் அதை சரியா ஒப்பு கொடுத்துட்டால் பிறகு நாம என்ன செய்யணும்? எங்களை ஒப்புக்கொள்ளும். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் ஆண்டவர் அப்பா காட்டிக்கொண்டே இருக்க நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கணும்? அப்ப நாங்க பெஸ்பா இருக்கிறது ஆக்டிவா இருக்கணும். முழு இதயத்தோடு நம்ம வாஞ்சிக்கணும். இப்ப என்னோட வாக்கு சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்ட ஒருவன் எவ்வளவு பரிசுத்தமாக விரும்புறானோ அவ்வளவு பரிசுத்தமாகலாம். இப்ப நீங்க ஏன் எப்படி பரிசுத்தமாக இல்லை? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒப்பு கொடுக்கல. எந்த அளவு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவு என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால பரிசுத்தமாக முடியும். நம்ம என்ன வாழ்க்கை நான் சொல்லுவேன், அந்த ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை. அந்த பிரச்சனை வந்து எங்க நெருக்கணும்னா டக்கு கையை விட்டுருவோம். பிரச்சனை போய்தான். அப்ப ஒரு பரிசுத்த ரட்சிக்கப்பட்டவன் எவ்வளவு பரிசுத்தமா விரும்புறானோ அவ்வளவு பரிசுத்தமாக முடியும். அவையான் செய்வான். ஆனா அவன் ஒப்பு கொடுக்கறத பொறுத்துதான் அவையானவர் செய்வான். அப்ப இந்த வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை சொல்லக்கூடாது. யார பிரச்சனை? எந்த பிரச்சனை? நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு கன்னிச்சோர் பண்ண பார்க்கிறேன். இது வேணான்னு முடிவெடுத்து அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் அதுக்கு போராடுறேன். நான் விழுந்து எழும்பி இல்லை நான் செய்ய மாட்டேன், அது முடிவெடுக்க. இதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு நாம பசிவ், நான் சொல்றேன் பசிவ் இல்லை, ஆக்டிவா எந்த அளவுக்கு நாங்க அதை விரும்பி ஒப்பு கொடுக்கிறோம் பொறுத்து தான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை எங்கள் மத்தியிலே இருக்கும். வாசிங்க.
உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நீங்க யோசிங்க, அவசரப்பட்டு ஓடாதீங்க, யோசிங்க. உங்களோட வாழ்க்கையில் எந்த பாவம் இப்ப உங்க நெருங்கி கொண்டு இருக்கு, எந்த பிரச்சனை விடுதலை அடைய முடியாம இருக்குது, அது இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த பிரச்சனையில எனக்கு ஏதாவது இப்ப ஆவியான கூப்பிடாது, ஏற்கனவே அவன் கூப்பிடாச்சானே, எடி கூப்பிடணும் இருக்காங்க, திருப்பி கூப்பிடுற உண்மைதான். ஆவியான கூப்பிடுற மட்டும் காணாது, கூப்பிட்டப்ப என்ன செய்யணும்? நான் ஒப்பு கொடுக்கணும். இந்த பாவத்துக்கு விடுதலை போறேன். ஒருத்தர் முக்கோபக்காரனா இருக்கிறவங்க ஒருத்தர் பேசுறாங்க, அப்ப நான் ஏற்கனவே ஒப்பு கொடுத்துடணும். இது நடக்கும். நான் அப்படி கோபிக்க மாட்டேன். சரி, கோபிச்சு விழுந்துட்டா அப்புறம் பார்ப்போம் எப்படி நாம பாவத்தை வந்து சுத்திகரிச்சு திருப்பியும் அதை செய்யறது. அப்புறம் மைமன் மருவம் போது அதுக்கு வருவோம். இப்ப நாம என்ன செய்யணும்? முடிவு எடுக்கிறோம், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தானியம் உண்டு தெரியும், எல்லாத்துக்கும் நான் வாசிங்க. அந்த தீர்மானம் இது உங்களுக்காக பேசுறேன். இந்த வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படல சொல்லல, ஆனால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக வேண்டிய அளவு பரிசுத்தமாகல. ஏன் பரிசுத்தான சாரலன்னு ஒரு வகையில சொன்னாலும் அடுத்த வகையில ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை, இந்த பாவத்தை விட்டு விலக விருப்பம் இல்லை. அதான் பிரச்சனை. ஒருவன் என்னை பேசினா திருப்பி பேசுறதா எனக்கு விருப்பம், அதுல இருந்து நான் இல்ல அப்படி விருப்பம் இல்லைன்னு நான் முடிவெடுக்க மாட்டோம், ஆண்டவர் கைவிட மாட்டோம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் அவர் பானப்படும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி தீர்மானம் பாருங்க. இப்ப நான் சொல்றேன், பாவம் பிரச்சனை தானே, பாவம் பிரச்சனை அது இல்லைன்னு இல்ல. இப்ப அப்ப ஒரு பாவம் பாவம் செய்ய விட விருப்பம் இல்லைன்னா கேட்க செஞ்சு கொண்டு அந்த பாவத்தை விருப்பம் இல்லை. இப்ப அந்த தானியல் மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். சரி, நான் கோபத்திலிருந்து விடுதலையை போறேன், அல்லது நான் கண்ணீர் விடுதலையை போறேன். இதோட தீர்மானமாய் தீர்மானமாய் இதோட முடிவு எடுக்க மட்டும் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். இல்லைன்னா 30 வீதம் ரட்சிக்கப்பட்டா 30 வீதம், ரட்சிக்கப்படாத ஒரு கனி கொடுக்க மாட்டான். ரட்சிக்கப்பட்டா ஒரு 30 வீதம் கொடுப்போம், வாக்குப்பறம் 30 வீதம் தான், 30 வீதம். ஆனா எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை கண்டித்து உணர்த்தப்பட்ட பரிசுத்தால ஒப்பு கொடுக்கிறோம், அந்த அளவுக்கு பரிசுத்தால கண்டித்து உணர்த்தப்பட்டு நாங்க எங்களுடைய ஒவ்வொரு பாவத்தையும் நினைச்சு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீடிய பொறுமையா இல்லை, நான் எரிச்சலா இருக்கிறேன், ஒருத்தன் புல்பிட்டு ஏறி ஏதாவது ஊழி செஞ்சா எனக்கு ஒரு பொறாம வருது, இதை நாங்க முழு இருதயத்தோடு வேணான்னு சொல்ல மட்டும் ஆண்டவர் சரி எங்களுக்கு விடு விருப்பம் இல்லை. அது ஒரு சந்தோஷம் இருக்குது. ஈசாக்கில் இஸ்மாவேல வெளியால சொன்னது ஆபிரகாம் தேசான காரணம் வச்சுக்கிறாங்க, விடுறதுக்கு இஸ்மாயில விடுறதுக்கு தன் சொந்த பிள்ளை இல்லையோ, அது மாதிரி பாவத்திலே வளர்ந்து வந்த எங்களுக்கு அந்த பாவத்தை விட விருப்பம் இல்லை, விதிச்சு கொண்டு இருக்கணும், பரலோகம் போகும். அதுல இருந்து நாம் ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல இந்த பாவத்துல நான் விடுதலை போறேன், இந்த பாவை எனக்கு தீர்மானமா நான் திட்டம் பண்றேன், விழுந்துகள் எழும்புவோம், அது பிறகு பாப்பாங்க. ஆனா முதலாவது திட்டமா நீங்க ஒரு முடிவெடுத்தால், பொறாமப்பட மாட்டேன், மற்றவன் எரிச்சப்பட மாட்டேன், நான் மன்னிப்பேன், நான் கண்டிச்சல் கண்டல் அப்படி பார்க்க மாட்டேன், இது ஒரு திட்டமான ஒரு முடிவு. இதுதான் இந்த சபையிலுக்கு அடுத்த பிரச்சனை. முதல் பிரச்சனை பரிசுத்தா சார தெரியாது, கண்டித்து வருத்தப்பட்டு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அது பரிசுத்தான் தான் என்னால பரிசுத்தமாக முடியாது, கண்டித்து வருத்தப்படாமையே ஒப்பு கொடுத்து இருப்பான். ஆனா இந்த கண்டித்து வருத்தப்படலை, அப்ப அவன் பரிசுத்தமாக முடியும், என்ன ஒப்பு கொடுத்தோம் ஒன்றும் செய்ய முடியாது. முதல் அது சரி வந்தா தான் இது சரி வரும். முதல் இப்போ ரெண்டாவது நாம் என்ன செய்ய ரொம்ப 12 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்ன செய்யறாங்க? சரீரங்களை ஒப்பு கொடுக்கும். அதான் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கணும் சொன்னா ஏதோ சும்மா ஒப்பு கொடுத்து என்ன சொல்றது சொல்லிட்டு போறதல்ல. ஒப்பு கொடுக்கணும் என்ன, அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு நாங்கள் எங்களை குறிப்பாய்
இந்த பாவத்திலிருந்து விடுதலை தான் எல்லாம் சேர்ந்து சொல்லக்கூடாது. இந்த பாவம் எனக்கு இருக்குது, கண்ணீச்சு எனக்கு பிரச்சனை இருக்குது, வைஃபை கனம் பண்ண முடியல, அல்லது மற்றவங்களை கனம் பண்ண முடியல, அல்லது நான் பெரிய படித்தவங்க எல்லாம் படித்தவான இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் குறிப்பாய் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இருப்பாங்க. உனக்கு தெரியும் பரிசுத்தாமி நடந்தா கட்டாயம் பரிசுத்தம் பாவம், பரிசுத்தம் கட்டாயம் என்ன செய்வா கண்டித்து உணர்த்துவா. இந்த பாவம் இருக்கு. சிலது பரிசுத்தம் கண்டித்து உனக்கே தெரியும், நீ உங்க பாவம் என்ன உனக்கு தெரியாது. பரிசுத்தம் ரெண்டாவதா இருக்கும். எங்களுக்கு தெரியாத எனக்கு இந்த பாவம் பொறாமறது தெரியலையா, எரிச்சவர் தெரியல, ஒரு பொம்பளை கேவலம் பார்க்கணும் தெரியலையா, இதுக்கெல்லாம் பரிசுத்தம் பார்க்கணுமா, இதுக்கு பிறகு வரட்டும் முதல் இதுக்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கலன்னா அடுத்த உள்ளான மனசில் இருக்கிற எங்களுக்கு தெரியாத பாவத்தை எப்படி கண்டித்து அப்ப தெரிஞ்ச பாவத்தை ஒப்பு கொடு. சின்ன பாவத்தை ஒப்பு கொடுத்து நீ அந்த பரிசுத்தமாக அர்ப்பணிக்கும் போது உள்ளான மனசுக்கு ஒளிஞ்ச பாவத்தை எல்லாம் ஆவியான பார்த்துக் கொள்வார். அந்த வேலையிலே அவர் காரியத்தை வெளிப்படுத்துவார். இப்ப சும்மா பார்ப்போம் சில இடங்கள்ல. ரொம்ப 8:13 என்ன சொல்லுது? இப்ப நான் சொல்றேன், நாங்க என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதான் இப்ப சொல்றேன், அங்கே முடிச்சு நிற்கப்படாது. நாங்க ஒப்பு கொடுக்க சொல்றேன். பல இடங்கள்ல ஆவியான பரிசுத்தப்படுத்தா சொல்லப்பட்டிருக்குது. இப்ப பல இடங்கள்ல நாங்க தான் பரிசுத்தமாகணும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு சமப்படுத்தணும் தான் என்னுடைய இன்னைக்கு பிரசங்கம். சரி, வாசிங்க 8:13 ரோமர். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தை யார் அழிக்கணும்? நாங்கள். அதாவது உண்மைப்படி பழைய இங்கிலீஷ்ல மாடிஃபிகேஷன் போட்டிருக்குதுன்னா சரீரத்தை செய்கைகளை அழிக்கணும், கொள்ளணும். இந்த பொறாம இந்த 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 கண்ணி நிச்சயம் என்ன செய்யணும்? கொள்ளும் போது நோவுமா நோகாதா? நோவுமா? அப்ப பாவத்தை கொள்ளும் போது என்ன செய்யும்? அதுதான் ஒப்பு கொடுக்க முடியாது. நிலைமை மனுஷன் நேசிக்கணும். கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம். மனுஷன் நேசிக்கிற கஷ்டம். மனுஷன் புருஷன் நேசிக்க கஷ்டமா இல்லையா? கஷ்டம் தான். எல்லா புருஷன் நேசிக்க கஷ்டம் தான். எல்லா பெண்ஜாலும் நேசிக்க கஷ்டம் தான். ஏன்னா அந்த அப்படித்தான் நாங்கள் படைக்கிறோம். சின்ன இருந்து எங்களுக்கு நாங்க தான் பெரியா, அதுதான் சின்ன படைக்கதான் வந்தோம். அது கஷ்டம். ஆனால் அப்ப என்ன செய்யறாங்க? என்ன சொன்னேன்? கொல்லணும். கொல்லும் போது என்ன வரும்? தடவி தடவி இதான் உண்மை. உண்மையா இல்லையா? இப்ப நான் எங்களோட வைஃபை நேசிக்க சொல்றேன். ஓகே, வைஃப் ஏதோ தெரியாம தெரிஞ்சோ என்னை கோவப்படுத்திட்டாங்க. இப்ப அந்த இடத்துல நான் என்ன சொல்றது, என்ன கொண்டாத்தான், என்னுடைய வழியை தாங்கி கொண்டாத்தான் இந்த பாவத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? வெளிவர முடியும். இது எந்த கண்ணி நிச்சயம் ஏன் கண்ணிச்சில பார்க்கணும்? அந்த சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை என்ன செய்யணும்? கொள்ளணும். கொள்ளும் போது என்ன செய்யும்? நோ பாருங்க, மோட்டிஃபிகேஷன் தான் கொள்றது. அப்ப அழிக்கிறது போட்டிருக்குதான் முன்னாடி பழைய டிரான்ஸ்லேட் பண்ணா கொள்ளாம இருக்கு. ஏன் நான் அந்த அளவுக்கு அது இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. ஒரு கண்ணை பிரச்சனை அந்த செய்யும் புடுங்கிடும். ஏன்னா அப்ப அப்படி அர்த்தம் என்ன? நோக்கும். ஆனா நீ என்ன செய்யணும்? செய்யணும். அப்ப இதுக்கு ஏன் நம்ம பரிசுத்தமாக முடியாது? பரிசுத்தம் சாரது இல்லை. அடுத்த இதை சாரம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இது இப்ப வேணும் இதை சாரம் உண்மையா நம்ம பார்த்தோம் சாரம். ஆனா இப்ப ரெண்டாவது எங்களுக்கு என்ன செய்ய முடியாது இருக்குது? ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன் ஒப்பு கொடுக்க முடியாது? ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒரே படியா ஒப்பு கொடுப்போம். ஆனா என்ன செய்வோம்? தப்பி ஓடி வந்துருவோம். விளக்குதா? ஒப்பு கொடுப்போம். ஐயோ மனுஷன் என்ன சொன்னாலும் நான் சத்தம் போடுறா தப்புன்னு இருக்கணும். ஒப்பு கொடுப்போம். மனுஷன் ரெண்டு பேசணும்னு ஏதோ சொல்லித்தான் சொல்லுவேன். என்ன செய்வோம்? திருப்பியா அந்த பாபஸ் எடுத்துருவோம். பாபஸ் இப்ப என்ன செய்யறோம்? அப்ப பாபஸ் எடுக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? பரிசுத்தத்தை மேற்கொள்ள பாவத்தை மேற்கொள்ள. அப்ப 2 தடவை 3 தடவை 10 தடவை. ஆனால் ஃபர்ஸ்டே கஷ்டமா இருக்கு. 2 3 இதை தவிர வழி இல்லை. இன்னைக்கு ஏன் பரிசுத்தமா முடியாது? பரிசுத்தம் காட்டுங்க. இங்க பரிசுத்தமாக விருப்பம் இல்லாத கையெழுத்து. எல்லாரும் பரிசுத்தமாக விருப்பம். ஆனா ஏன் விருப்பம்? அப்ப விருப்பம் இருந்து செய்ய முடியாம இருக்குது. அந்த நோவை தாங்கிறதுக்கு கொஞ்ச காலம் நோவை தாங்கி வந்த பிறகு அது எங்களுக்கு சந்தோஷமா மாறிடும் இல்லையா? இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்கும்போது பிரச்சனையா இருக்குது. ஆனா ஒரு 5 வருஷமா 10 வருஷமா 8 வருஷமா 3 வருஷமா செஞ்சு அது வெளிவந்த பிறகு நான் சொன்னேன், அதை பார்க்கறத விட இப்ப என்ன ஆச்சு எங்களுக்கு?
அதை பார்க்காம இருக்கிறது பெரிய சந்தோஷமா மாறிடுச்சு. இப்ப நான் என்ன செய்ய மாட்டோம், இனி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். இருந்துட்டு பிரச்சனை வரும் இல்லை, ஆனா பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டோம். நீடிய பொறுமை நீ அனுபவிச்சுட்டே இருந்தா பிறகு இந்த நீடிய பொறுமையை விட்டு வெளியில போக மாட்டோம். ஆனா அதுக்கு என்ன செய்யணும், சரீரத்தை கொல்லணும். அது முள்ள எந்த பாவத்தை நான் என்ன செய்யணும், கொல்லணும். சரி, பல இடங்கள் பார்ப்போம். Hebrews 12:14 சொல்லுது. முயற்சி பண்ணணும், முயற்சி இல்லாம செய்ய முடியாது. ஏன்னா இல்ல நார்மலா பழமொழியே இருக்குது, முயற்சி தான் திருவினை ஆக்கும். அது இதுக்கு ஒத்து வரும், இதுக்கு சபைக்கு ஒத்து வரும். ஆனால் முதலாவது பரிசு சார்ந்து தான் முயற்சி பண்ணணும். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கும் விளங்காட்டி நான் என்ன செய்யுது, பரிசுதான் சார்ந்து பரிசுதான் இத்தனை சொல்லிட்டேன். ஓகே, யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்த பிள்ளைகளாய் இருக்கவும் நாடுங்கள். அது நாடுங்கள் அல்ல, உண்மைப்படி முயற்சி பண்ணுங்கள். பரிசுத்தமா போட்டுருக்காங்க. அது ரொம்ப ஆக்டிவா ஒரு அதாவது ஸ்போர்ட்ஸ்ல செய்யற அந்த வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்குது. அப்ப நாங்க ஸ்போர்ட்ஸ் செய்யற எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அது இயற்கையா அது என்ன செய்யாது, வராது. அது ஏன்னா நமக்கு ஏற்கனவே அது தெரியும். 1 பேதுரு 1:13-17 பாருங்க. எல்லா இடத்துலையும் நாங்க செய்யணுங்கிறத வலியுறுத்துது. பரிசுத்தமாக்குவான்னு சொன்னது எந்த அளவு வலியுறுத்தப்பட்டிருக்கோ அதை விட அதிகமாய் எங்களை அர்ப்பணிக்கணும், நாங்க ஒப்பு கொடுக்கணும், அதை கொள்ளணுங்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். யார் கீழ்ப்படியணும்? இது ஆக்டிவா கீழ்படிச்சுப்பாரு முழு இதயத்தோட அதான் போராடியே ஆகணும். சரி, இப்போ 1:9 எடுங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் செய்யணுங்கிறது வலியுறுத்தப்பட்ட. அப்ப நாங்க செய்ய எங்களை அர்ப்பணிக்க முடியாவிட்டால் அந்த என்ன சொல்றது பிரச்சனைக்குள்ள நாம் தாங்கி பிடிக்க முடியாவிட்டால் கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. 1 கொரிந்தியர் 9:24-27. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் தான் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பொறாமை வருதா, எரிச்சல் வருதா, கசப்பு வருதா, கண்ணீழ்ச்சி வருதா, மற்றவனை பற்றி தவறான எண்ணம் வருதா, என்னை விட மற்றவனை மதிக்க முடியலையா? யார் சரீரத்தை ஒடுக்கணும்? நாங்க தான் ஒதுக்கணும். நாங்க தான் ஒதுக்கணும். சொன்னேன். இப்ப பரிசுத்தா சார்ந்த ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் தான் நாங்க இன்னைக்கு அதை சில பேர் இதை செஞ்சிருவோம், இதை செய்யாதவங்க கணக்கு பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் சரியா கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அது நோவு சரியா. அது பாருங்க, அது அந்த ஸ்போர்ட்ஸ் தான். ஓடுறவன்னா அப்ப அவன் எவ்வளவு ட்ரெயின் பண்ண ஓடுறது, அப்ப நம்ம ட்ரெயின் பண்ணணும். இப்ப நான் ஸ்போர்ட்ஸ் செய்யாம விட்டு எனக்கு ஜோக்கிங் நடந்து போவேன். நான் ஜோக்கிங் போயிடலாது போனா நோவுது, கை கால இல்ல உடம்பு எல்லாம் நோவுது. செய்யலை, ஏன்னா கணக்கான செய்யலை. அப்படின்னா இந்த உடம்ப திருப்பி பலமா கொண்டோம்னா ஜோக்கிங் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதை விடுங்க, அது ஒரு பக்கம். அப்ப அதே போலதான் இன்னைக்கு பரிசுத்தமாக கஷ்டம். எப்படி ஜோக்கிங் பண்றது கஷ்டமோ அது மாதிரி போறது கஷ்டமோ அது மாதிரி பரிசுத்தமாக கஷ்டம். அது சரீரத்தை ஒடுக்கித்தான் ஆளுகள் அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். உடம்ப நீ சரி பண்றியோ இல்லையோ, மனதை நீ சரி பண்ணித்தான் ஆகணும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் 6வது அதிகார கடைசியில பார்க்கலாம். அவர் அப்பாவா இருப்பாரு அப்படின்னு பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். யாரு பூரணப்படுத்த கடவோம்? நாங்க தான். அந்த ஜெரிபிரிச்சு இந்த பரிசுத்தமானதை குறித்து நல்ல புத்தகங்கள்ல ஜெரிபிரிச்சு புக்ஸ் தான் அருமையா இருக்கும். அப்ப சொன்னாரு,
எத்தனை மறந்துட்டேன். ஒருக்கா பரிசுத்தமான சொன்னதுக்கு 8 or 10 தரம் நாங்க பரிசுத்தமான எழுதப்பட்டிருக்கு. அந்த 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 ப்ரொபோஷன்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்தமாக சார்றது மிக முக்கியம். ஆனா அதை விட 8 மடங்கு நீ ஒப்பு கொடுக்கறத பத்தி பேசுது, நான் ஒப்பு கொடுக்கறத பத்தி பேசுது. நம்ம சொன்னானே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தால் நம்ம எவ்வளவு பரிசுத்தமா விரும்புறோமோ அந்த அளவு விரும்புறோம்னா விருப்பம் அல்ல, அந்த உள்ளத்தின் ஆழத்தில் செய்யணும்னு ஒப்பு கொடுத்தால் செய்ய முடியும். எந்த ஒரு பாவத்தையும் நாம் மேற்கொள்ள முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு கிருபை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞாயிற்றுமாக கீழ்பற்றாம நாங்கள் கிருபை கீழ்பற்றுனா பாவங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் அதுதான் முக்கியம். அப்ப எந்த அளவுக்கு பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படுவது, அதுக்கு தான் பைபிள வாசிங்க. இப்ப நீடிய பொறுமை சொல்லும் போது நான் இல்லைன்னு தெரியுது இல்லை, அதான் கண்டித்து உணர்த்தப்படுறது. அதான் ஆவியான வேலை. ஆவியான அதான் செய்வாங்க. கண்டித்து உணர்த்தப்படுவார், பிறகு பலம் தருவார், மறைமுகமா பலம் தருவார். ஆனால் செயலை யார் செயல்படுத்தணும்? சரத்தை யார் ஒடுக்கணும்? நாங்க தான். யார் ஒப்பு கொடுக்கணும்? நாங்க தான். அது விரும்பி ஒப்பு கொடுக்கணும். அந்த பிரச்சனைக்குள்ள போய்த்தா, ஒரு பிரச்சனைக்குள்ளாம போகாம ஒரு பரிசுத்தம் வர முடியாது. அதான் அதான் நான் ஜோக்கிங் போகாம என் உடம்பு சும்மா ஃபிட்டா வரும் நான் நம்ப முடியாது. அது வராது. அப்படி அதே இதை நீ தூக்கி போடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மென்டலா பிரச்சனை தான். நான் சொன்னேன் ரெண்டுக்கு பெரிய உபதேசம் கற்றுக்கொண்டு மண்டை பழுதாகும், பரிசுத்தமாகிறதும் மண்டை பழுதாகும். ஆனா ரெண்டுக்கும் ஒப்பு கொடுத்து தான் ஆகும். வேறு வழி ராமன் சொன்னார். நான் சொல்ல பரிசுத்தமாகிறதுக்கும் உபதேசம் கற்றுக்கொண்டு ரெண்டும் கிட்ட ஒரு மாட்டான். உபதேசம் கற்றுக்கொள்ளும் போது பயங்கரமான மென்டல் எகனிக்குள்ள போகும். இல்லாம ஒரு என்ன உபதேசம் கற்றுக்கொள்ள மாட்டேன். நான் சொன்னேன் ஒரு சில திருச்சொல்ல ஓரளவுக்கு இன்றைக்கு இப்போ பிரசங்கம் பண்ணலாங்கிற ஒரு தைரியம் இருக்குன்னா அதுக்கு ஒரு 15 வருஷம் செலவழிச்சிருக்கேன். எத்தனையோ மணித்தியாலம் செஞ்சிருக்கேன், எத்தனையோ யூரோ செலவழிச்சிருக்கேன் அந்த புக்ஸ் மட்டும். அவ்வளவுக்கு செய்யாம இந்த பரிசுத்தாவிய திரிய தேவை யாருன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியாது, சும்மா புரிஞ்சு கொள்ள முடியாது. அதே மாதிரி தான் பரிசுத்தமும். சரி, அடுத்த ஒரு வருஷம் வாசிப்போம். கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் முயற்சி பண்ணணுங்கிறதான் சொல்லிக் கொண்டிருக்கேன். எங்களோட முயற்சி மிக அவசியம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்களை அர்ப்பணித்தல் தேவன் எதிர்பார்க்கலாம். முழு இதயத்தோடு அர்ப்பணிக்கணும். பிரச்சனைக்குள்ளால போகும்போது நான் அர்ப்பணிச்சு இல்லை இது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு நிக்கணும். அந்த 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 பிரச்சனைக்குள்ளே நான் வெளியே வரக்கூடாது. கலாத்தியர் 5:16 நான் சொல்லுவது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி யார் நடந்து கொள்ளணும்? அப்ப ஆவியானவர் கண்டிப்பா உணர்த்துறார். அப்ப யார் அதுக்கு கீழ்ப்படியணும்? நான் தான் கீழ்ப்படியணும். ஆவியானவர் சாட்டக்கூடாது. அவர்கிட்ட பலத்தை கேட்கலாம். அதுல எந்த தவறும் இல்லை. ஓகே. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்படி செஞ்சாதான் மாம்ச இச்சை நிறைவேற்றாமல் இருப்பார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அது எப்பயும் அப்படிதான் இருக்கும். வாழ்க்கை போற சால் மட்டும் அப்படிதான் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. யாரா நடத்தப்படணும்? ஆவியானவரால். அப்ப நாங்க ஒப்பு கொடுக்கணும். சொல்லும் பொழுது 24-26 அதிலே வாசி 24-26 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யாரு? அப்ப நாங்க அறைந்திருக்கிறோமா? அது இப்ப செயல் வருது பாருங்க. அடுத்த வசனம், நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் அப்படின்னா நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஆவியானவரால் நான் வழிநடத்தப்பட்டால் பிழைத்திருந்தால் ஓகே. ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கேற்றபடினா என்ன? பரிசுத்தம் சொல்றது. அவர் பரிசுத்தத்தை பத்தி தான் பேச, வேற ஒன்றும் பேச மாட்டார். ஓகே, நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். யார் இருக்க கடவோம்? பரிசுத்தம்னா நாங்களா? சரி, பேசுறது நல்லா கவனிங்க. இந்த ஒப்பு கொடுத்தல் இல்லாம தான் ஒரு சிலர் நீங்க பரிசுத்தம் சார்ந்து கூட நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தமாக முடியாது. என்ன சேர்த்தாங்க காரணம், எங்களுடைய வாழ்க்கையிலே விரும்பி ஒப்பு கொடுக்க முடியாமல் கொள்ள முடியாமல் இருக்கு எங்களுக்கு. எங்களுடைய அதாவது ஆபிரகாமுக்கு எப்படி இஸ்மவேலை விட விருப்பம் இல்லையோ அது மாதிரி எங்களுக்கு எங்களை பாவத்தை விட விருப்பம் இல்லை. எனக்கு பாவத்தை விட விருப்பம் இல்லை. ஆண்டவரே நீ பாவத்தை விடுன்னா அப்படி பாவம் இல்லை. நீ தான் விரும்பணும், நீ தான் அர்ப்பணிக்கணும். இதுவே நான் சொல்லி இதான் பிரச்சனை எங்களுக்கு. உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை பேச 4:3 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். யாரு நீடிய பொறுமையா இருக்கணும்? யாரு தாழ்மையா இருக்கணும்? யாரு?
அன்பினாலே ஒருவரை தாங்கிக் கொள்ளலாம். அப்ப நம்ம பக்கத்துல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. 100% ஆவியானவர், 100% நாங்கள் சொல்லி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டும் சேராமல் பரிசுத்தம் ஆகாது. சரி, அடுத்த பாருங்க 22-24. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடணும். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைச்சி போடணும், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். பழைய காரியங்களை கொண்டு போன வழியால புதிய காரியங்கள் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். நாம தான் கொண்டு வரணும். ரோமர் 13 ஒரே பாயிண்ட் தான் சொல்றேன். நீங்க ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லாவிட்டால், விருப்பம் மட்டுமல்ல, அதாவது பிரச்சனை, கஷ்டங்கள் அந்த மத்தியிலும் ஒப்பு கொடுத்து நிச்சயமாய் பரிசுத்தமானும் நீங்க விரும்பாவிட்டால் கர்த்தர் அதை செய்ய மாட்டார். 13:12 நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். தள்ளிவிட மட்டுமல்ல, என்ன செய்யணும்? ஒளியின் ஆயுதத்தை உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்லுவேன். கலவரத்தோட பழகிட்டான். முதலாவது அவன் என்ன செய்ய கலவை நிப்பான். அதோ நிக்க கூடாது. அடுத்த என்ன சொல்லப்பட்டிருக்குது? குறைச்சல் உழைச்சி குறைச்சவர்களுக்கு கொடுக்க. அப்ப இது ரெண்டையும் நீங்க பார்க்கணும். நம்ம பாவத்திலிருந்து நோட்டுக்கு வர பாவம் இல்லாமல், அதுக்கு பிறகு சொல்றது பொறாமை இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கு பிறகு பொறாமை இல்லை. அவன் முன்னேறும் போது நம்ம என்ன செய்யப்படணும்? சந்தோஷப்படணும். அதான் பழைய மனுஷன் கழிச்சு போடணும், புதிய மனுஷனை கழித்துக் கொள்ளணும். சரி, பசங்க களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். யார் நடக்க கடவோம்? நாங்கள். என்ன சொன்னேன் மறந்துட்டு ஒன்று ஆவியானவருடைய பரிசுத்தமான சொல்ற ஒரு இடத்துல 8-10 இடத்துல நீங்க பார்க்கலாம். அதுக்கு ப்ரொபோஷனலா நாம ஒப்பு கொடுக்கணும். அதை விட அதிகமாக பார்க்கறது ஒப்பு கொடுக்கணும். நாம ஒப்பு கொடுக்கணும். நம்ம விரும்பி ஒப்பு கொடுக்கணும். என்ன சொல்றது? கொள்ளும் போது நோக்கும். ஏன் நாம பரிசுத்தமா விருப்பம் இல்லைன்னா, முதலாவது நம்ம பாவத்தை நம்ம விரும்புறோம், அது உண்டு. ரெண்டாவது இந்த நோவை தாங்க முடியாம எங்களுக்கு தாங்கி ஆகணும். வேற வழியே இல்லை. ஒரு ஆபரேஷன் பண்ணினா தான் மனுஷன் பிழைப்பா மாதிரி, ஆபரேஷன் பண்ணாம எங்களுடைய பாவ வாக்கியம் வெளியே வரவே முடியும். யாராவது சொல்லுவா பொறாமை எனக்கு இருக்குன்னு சொல்றவன், பொறாமையில பிரச்சனை கஷ்டம் வேதனை இல்லாம நான் பொறாமை வெளியே வந்து சொல்லுவேன். கண்ணீர் பெண்களை பார்த்தவன் ஐயோ பயங்கர போராட்டம் இல்லாம நான் வெளியே வந்து சொல்ல ஒருவனும் வர முடியாது. எந்த பாவம் மேற்கொள்றதுக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது. அதுக்குள்ளேயும் நாங்க பிறக்காட்ட அந்த உபத்திரன் வரும்போது உடம்பிட்ட பட்டு தான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக. உடம்பிட்டப்பட உனக்கு விருப்பம் இல்லை, அந்த கொள்ள விருப்பம் இல்லை. உன்னுடைய சொந்த பாவத்தை அதை வச்சு சந்தோஷம், பாவம் எப்ப எங்க சந்தோஷமா தான் இருக்கும். அது சாக மட்டும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா பழைய ஜென்ம பாவம் இருக்கிறதுக்குள்ள அதை நாம தான் விரும்பி அடிக்கிறதுக்கு அர்ப்பணிக்கணும். எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் ஆலயத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. விலகி ஓடுதல் பிறகு என்ன செய்? நீடிய சாந்தம் பொறுமை இதுல நீ நாடணும். ஓகே, 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் சிலர் விட்டு ஓடணும். ஓகே, ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. யார் நாடணும்? அப்ப நாம ஆக்டிவா பசிவ் இல்ல, ஆக்டிவா ஒப்பு கொடுக்கிறோமா? விரும்பி ஒப்பு கொடுக்கிறோமா? இது வேணும்னு அடம் பிடிச்சு ஒப்பு கொடுக்கிறோமா?
இல்லைன்னா அந்த பரிசுத்த சார கடைபிடி. அது முக்கியம். நீ கண்டித்தோட்டப்படாமல் பரிசுத்தான்னு சொல்லி இந்த என்ன சொல்றது சொல்லுபாலே ஊர்காம சொல்றதல்ல, உண்மையாய் ஆவி. நான் முதல் சொல்றேன், முதலாவது இந்த ஒப்பு கொடுத்தல் அல்ல, இதை நான் இன்னைக்கு வலியுறுத்துறேன். உண்மையா அதல்ல. முதலாவது நீ பரிசுத்தமாக முடியாது, எந்த ஒப்பு கொடுத்தோ எந்த முயற்சி பண்ண முடியாதுங்கிற கண்டித்து உணர்த்தப்பட்டு ஆவியால சார்ந்த பிறகுதான் இதுக்கு வரணும். இதை எப்படி சொல்லவா? பரிசுத்தமாக என்ன செய்ய முடியாது, நீதிமானாக முடியாது. நீதிமானாகனா பரிசுத்தம் ஆகத்தான். அது மாதிரி இது முதலாவது நாம் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக முடியாது. முதலாவது யார் எங்களுக்கு உதவி செய்யணும்? ஆவியான பரிசுத்த அறிவு வேணும் நமக்கு. அவர் யெகோவா தேவனுங்கிற அறிவு வேணும். அவர் என்ன சொல்றது ஆழ்த்தத்துவம் உள்ளவங்க அறிவு வேணும். அவர் பிதாவை தேவனுக்கு சமனான தேவன்னு அறிவு வேணும். பரிசுத்தாட்ட இல்லாத எதுவும் பிதாட்ட இல்லை. பிதாட்ட இருக்கிற ஒன்று தானே பரிசுத்தாட்ட இல்லாம இல்லை. அந்த 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 உணர்வு வேணும். அந்த பரிசுத்த அவரை கனம் பண்ணணும். அதுக்கு பிறகு அவரை சாரணும். ஏதா கண்டித்துணர்த்தப்படணும். சும்மா ஏதா சொன்னேன் அடிக்க சொன்னானே, நான் பாவின்னு சொல்லி புரிஞ்சோம் இல்லை. பரிசுத்தா கண்டித்துணர்த்தி நீ பாவின்னு உணர்த்தப்படணும். அதே மாதிரி நான் ஆவியா சார்னு சொல்லி பிரச்சனை இல்லை. நீ பரிசுத்தம் கண்டித்து உணர்த்தப்பட்டு பரிசுத்தான் சாரியாங்கிறது தான் கேள்வி. அப்படி இல்லைன்னா நீ பரிசுத்தம் ஆக முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒத்த கட்டளை, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனிலே அன்பு கூறுறதுக்கு ஒத்த கட்டளை தான் உன்னிலே நீ அன்பு கூறுறது போல பிற அன்பு கூறு. அது மாதிரி இந்த பரிசுத்தமானதுக்கு பரிசுத்தம் கண்டித்து உணர்த்தப்பட்டு பரிசுத்த சார கட்டளைக்கு ஒத்த கட்டளை என்ன? நீ உன்னை விருப்பத்தோடு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு மட்டும் மெய் பரிசுத்தத்தை நான் நீயும் காண முடியாது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்ன சேர்த்து சொல்றேன், ஏன் பரிசுத்தமாக வேண்டிய அளவுக்கு பரிசுத்தமாக இதுதான் பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனை, இந்த பிரச்சனை ஒரு அநேகருக்கு இருக்குது, இந்த பிரச்சனை அநேகருக்கு இருக்குது. ஆக பரிசுத்தம் ஆக முடியாது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சியங்களுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஓகே, சரி. அப்போ நாங்கள் பார்த்தோம். இப்போ லேவியராகமத்தை பார்த்துருவோம். அதுக்கு பார்த்து லேவியராகமம் அந்த 20:7-8 பார்த்து எப்படி தொடுக்குதுன்னு பாருங்க. ரெண்டும் எவ்வளவு முக்கியம்னு. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். யாரு? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். யார் நடக்கணும்? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். யார் பரிசுத்தமாக்குற? தேவன். அப்ப அவர் தான் பரிசுத்தமாக்குறவர். ஆனா யார் ஒப்பு கொடுக்கணும்? பிலிப்பியர் 2:12 பேர். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். சமநிலைக்கு வந்துட்டாங்க. கண்டித்து உணர்த்தப்படணும். நான் பரிசுத்தமாக முடியாது, கண்ணீர் செயல் நான் இத்தனை கோடி வருடம் கொடுத்தால் என்னால் விலக முடியாதுன்னு அது கண்டித்து உணர்த்தி ஆவியானவர்கள் சாகணும். உம்மால முடியும், அது நம்பணும். அதுதான் அந்த விசுவாசம். என்னால் இது முடியாது, இந்த நீடிய பொறுமை ஏலாதுனால உம்மால முடியும் நான் நம்புறேன். இது ஏலாது. மனுஷனால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் நான் நம்புறேன். இந்த வாழ்க்கையில் இருக்க சில பாவங்கள் விட முடியாது. பல பாவம் இருக்குது. இப்ப தற்போதே காண்பது இந்த பாவம் என்ன விடுதலை முடியாது. வயசு சொன்னா எனக்கு ஒரு பொறுமை, நீடிய பொறுமையா இருக்க முடியல. கொஞ்சம் டென்ஷனை வெளியில உள்ள டென்ஷன் வெளியே டென்ஷன் ஆக உள்ள டென்ஷன் ஆகிறாங்க. அதே கூடாது. அதுல இருந்து எனக்கு விடுதலை முடியாது. நீ உதவி செய்ய முடியாது. இதை கண்டித்து சொல்லிட்டு அந்த வயசு பேசும்போதோ அல்லது தேவையில்லா தவறாத ஒரு வார்த்தை வரும்போது யாரும் முயற்சி பண்ணணும்? நாங்களாம் முயற்சி பண்ணணும். அப்புறம் காட்ட முடியல. மைம்படுது ஒரே நாள் அது வர்றதில்லை. மறுவப்படுவோம் நான் சொன்னேன். ஆனால் யார் ஒப்பு கொடுக்கணும்? நான் தான். ஒருக்கா ஃபெயில் விட்டா பரவாயில்ல, ரெண்டாவது முயற்சி திருவினை. இதான் பைபிளை ஒப்பு கொடுத்த மட்டும் காணாமல் முயற்சி திருவினையாக பொறுமையாக தொடர்ந்து தொடர்ந்து. ஏன்னா வேற சொல்லுதானே, நீங்க நியாயத்தில் உட்பற்றாமல் திருமைக்கு உட்பட்ட பாவங்களை மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள முடியாது. ஆகவே கட்டாயம் நீ ஜெயம் கொண்டு அது எந்த சந்தேகம் இல்லை. விசுவாசிக்கிறவன் தேவனை காணுவோம். ஆனால் நேரம் எடுக்கும், காலம் எடுக்கும். அந்த அர்ப்பணிப்பு தான் இந்த பாவம். அந்த குறிப்பிட்ட பாவத்தோட விருப்பு உண்டாகும்.
இது தேவனுக்கு விருப்பம் இல்லை. இது எனக்கும் அருவருப்பா இருக்கு. முந்தி ஒழுங்கா இருந்த முந்தி ரசிக்கப்படும் நல்லா தான் இருந்தாலும் இப்ப எனக்கு விருப்பம் இல்லை. நீடிய பொறுமை சொன்னா நீடிய பொறுமையா இருக்கணும். இதில் நான் சொல்றேன், இந்த ஒரு விருப்பம் கண்டித்துவப்படாம நீ செய்ய மாட்டேன். இப்ப நீ விரும்பாத எப்படி கத்த உனக்குள்ள புகுத்துவாரு? ஒருத்தர் பொறாம மேடை ஏறும்போது பொறாமப்படுறது, அது விட விருப்பம் இல்லை. அப்ப எப்படி நீ பாவத்தை மேற்கொள்வ? கண்ணீர் செயல் பெண்களை பார்க்கறதுல நல்ல சந்தோஷம், அதுல உழந்து திரிகிற, எப்படி அதை விட வருது? அப்ப நீ தானே ஒரு முயற்சி எடுக்கணும், நீ தானே ஒரு ஸ்டெப் எடுக்கணும், நீ தானே அதுல போராடணும். இந்த கொல்றதுக்கு முயற்சி சொன்னேன், அதான் கண்ணை புடுங்கணும், கொல்லணும், கொல்லணும், கொண்டு அதை கொண்டா எவ்வளவு நோகமோ அப்படித்தான் ஒவ்வொரு பாவமும் கொல்லப்படணும். வலியுறுத்துவாங்க, கொல்லப்படணும். அந்த காலத்துல பாவத்தை குறித்து அதிகமா பேசினாங்க. இந்த காலத்துல என்னத்தை பேசுறது தெரியாம பேசி கொடுத்து. இந்த காலத்துல பாவம் தான், உபதேசம் பாவம், ரெண்டையும் தான் பேசுறாங்க, வேற ஒன்றையும் பேசல. அதான் நான் பைபிள் தொடங்கும் போது சொல்றாரு, ஒரு பைபிளும் ஒரு ஹம் புத்தகம் போடுமா. இன்றைக்கு அது ரெண்டு வேணா மீதி எல்லாம் எங்களுக்கு தாங்க. இதெல்லாம் சபன்னு கூட நம்ம சொல்றோம் இல்லை, அது ஆகப்படுதாமாங்க. நம்ம இதெல்லாம் சபன்னு சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் சபன்னு சொல்லி கொண்டு இருக்கோம் பாருங்க. அதே ஒரு பரிதாபமான நிலைமை தான். அவன் பரிசுத்தத்தை குறித்து ஒரு வாஞ்சை இல்லை, உபதேசத்துக்கு வாஞ்சை இல்லைன்னா இது ரெண்டுலேயும் வாங்கி இருந்தால் வேறு உண்மையும் வாங்கி வராது. அதான் பிரச்சனை தான். இதில் வாங்கி இருக்குது, இதில் இருக்கலாம், பரிசுத்தமான வாங்கி இருக்கலாம், உபதேசத்தை கற்றுக்கொள்ள வாங்கி இருக்கலாம். எப்படியாவது மற்ற சொல்லுங்க. இன்றைக்கும் ஜனங்கள் பண்ணுற பாடல் அங்கே பாடல் தட்டுவ போனோம். இன்றைக்கு எங்களோட இத்தாலியில் ஒரு எனக்கு அறிஞ்சு 13 வயசு, நான் போய் 13 வயசு இருக்கு. இன்றைக்கி 35 வயசு, 15 வயசு வைங்க இன்றைக்கி 35 வயசு. ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையில் கடலில் பாஞ்சி தட்டுவோம். உலகத்தை பிசாசு எப்படி கொண்டு போகுது? நான் நீயும் பரிசுத்தமாகனா தானே ஆண்டவர் ஏதாவது ஒன்று கொண்டு 2 பேர்த்த ஏதாவது நன்மை கொண்டு வருகிறேன். நான் நீ பரிசுத்தமாக இன்றைக்கு ஒரு புத்தகமாக சொல்லிக்கிறேன். அது சொல்லாது, தேவன் பயன்படுத்த பரிசுத்தம் அவசியமானது. எந்த அளவுக்கு நீ பரிசுத்தப்படுற அது அளவுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய முடியும். உலகத்துக்கு திரும்பி பார், உலகம் என்ன நடக்கு பார். 35 வயசு 2 வயசு பிள்ளை இந்த போச்சு. பிசாசு சும்மா கொல்ல பொருமான்னு கொண்டு போறாங்க. நாம இங்க வந்து உட்கார்ந்து பரிசுத்தப்படாம கர்த்தர் உன்னை பயன்படுத்த மாட்டார். நீ சொல்ற வார்த்தையில் ஒரு பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய தாளத்தை ஒரு பிரயோஜனம் இல்லை, எந்த தாளத்தை ஒரு பிரயோஜனம். ஏன்னா எவ்வளவு பரிசுத்தமான அந்த அளவு தான் கர்த்தர் நான் சொல்ற வார்த்தைக்கு பலம் இருக்குது. காத்தை போல கிரியை செய்யும், பலத்தை காத்தை போல கிரியை செய்யப்பட என்னுடைய வாழ்க்கையை பொறுத்து தான். இன்னும் வாழ்க்கை எந்த அளவு பரிசுத்தமாகும். பரிசுத்தம் கஷ்டம் ஒத்துக்கொள்றேன், நான் எனக்கு ஒத்துக்கொள்றேன், சரியான கஷ்டம் கொள்ற மாதிரி தான். ஆனா செஞ்சு ஆகணும், அதுக்கு அர்ப்பணித்து ஆகணும். குறிப்பிட்ட சொல்லிருக்கேன், இந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு அர்ப்பணி. எல்லாம் சிலர் ஜெபிச்சாலே தெரியும் இவன் பாவத்தை மேற்கொள்ள மாட்டான் வாழ்க்கையில். ஏன்னா இவன் எல்லாத்தையும் சேர்த்து அளவி தான் செய்வான். தன் குறிப்பிட்ட பாவத்துக்கு நாம ஒப்புக்கொண்டு ஒரு புத்தகம் வாங்கின புத்தகம், அதாவது தேவன் எவ்வளவு பரிசுத்த சொல்லிட்டு நாம ஏன் அப்ப இவ்வளவு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நாம இப்படி பரிசுத்தமா பாருங்க. ரெண்டும் அட்ரிபியூட்ஸ் பரிசுத்தம். அப்ப நீ எப்படி பரிசுத்தமா இருக்கணும், நான் எப்படி பரிசுத்தமா இருக்கணும். இன்றைக்கு நான் சபையில் கேவலம் நான் நீ ஒத்துக்கொள்ளாட்டு சொல்றேன். பீரோட்டேஷன் வந்தா இதெல்லாம் சபை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. கட்டத்தை மட்டும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. பீரோட்டேஷன் எழுந்து வந்து இப்படி வந்து விட்டா ஓடிடுவாங்க. துண்டகார துணியாங்க மார்க்கு என்ன சட்டையை தூக்கி வீசிட்டு அம்மனமா ஓடுவாங்க. கொஞ்சமாவது நீ பரிசுத்தமாக என்ன உனக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தை கர்த்தர் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் உன் பரிசுத்த வாழ்வை கொண்டுதான் ஏதாவது செய்யணும். நீ ஆடம்பரமா வாழ்ந்து எல்லாம் செஞ்சுட்டு அங்கே கொஞ்சம் முருகாத்துறமா தொட்டு கர்த்தர் உன்னை கொண்டு இதை செய்ய முடியாது. என்ன சொல்றேன், இந்த உலகத்துக்கு உப்பு வெளிச்சமும் நாங்கள் எதை பெறாம சொல்லுங்க. அது உப்பு நீ வெளிச்சமாகணும். அது உப்பா நீ மற்றவனுக்கு நீ ஒண்ணு செய்ய, நீ பரிசுத்தமா இருக்கு, ஒண்ணு செய்யாத பரிசுத்தமா இருக்கு. ஆண்டவர் உன்னை கொண்டு செய்வார், உன் பார்வை கொண்டு செய்வார், உன் நடையை கொண்டு செய்வார், உன் உடுப்பை கொண்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். போற இடங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லுவார், உன்னோட கர்த்தர் ஜோசப்போட கர்த்தர் இருக்கான்னு சொல்லலையா? போத்திபார் சொன்னா எப்படி அவர் பரிசுத்தவாதான் அதை பிடிச்சுக்கோ. வேற என்னத்தை காட்சி புரியுது. நான் எவ்வளவு உபதேசம் கற்றுக் கொடுத்ததுக்காக பரிசுத்தமா வாழ, நான் இவ்வளவு உபதேசம் கற்றுக்கொண்டு நான் பரிசுத்தமா வாழாவிட்டா அப்ப இந்த மூளையை தான் நான் வளர்த்துருக்கேன். உபதேசத்தை கற்றுக் கொடுத்த காரணமே பரிசுத்தமாய் வாழத்தான்.
அது பல கொட்டேஷன் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க இந்த பரிசுத்த குறித்து. ஆதாங்க பாவத்துல இருந்து இன்னைக்கு எவ்வளவு வழிவந்து வந்த மாதிரி உண்மையான சபையிலிருந்து இன்றைக்கு சபை வந்து எவ்வளவு வழியில் வந்துச்சு. கொஞ்சமா துருப்பணம் பக்கத்துக்கு கொஞ்சமாக 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு கடைசி அல்லது முடியும் சொல்ல இடையில கடைசி மட்டும் இருந்த சபைக்கும் இன்றைக்கு இருக்கிற சபைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். 20ஆம் நூற்றாண்டு இருக்கிற சபைக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. மக்கள் அதான் ஒற்றே கடிக்க விட்டுருக்கிறார். இந்த பெந்தகோ சபை நிப்பாட்டல பிசாசு 95 பிசாசு கிடையாது நிப்பாட்டல இந்த பெந்தகோ சபை. ஏன்னா பார்க்கறாங்க எங்களோட காரியங்களை பார்க்குறாங்க அவங்க திரையில இது டிவியில் பார்க்குறாங்க பார்த்து சொல்ல இது என்ன இது சபையா பரிசுத்த வாஞ்சையிலாத ஒரு இது சபையா. நான் சொல்றேன் பரிசுத்தம் இல்லாமல் பயன்படுத்த மாட்டார். நீ பரிசுத்தமாக இருந்தால் எந்த இடத்தை பயன்படுத்துவார் சொல்லுங்கள். எந்த இடத்துல நீ ஒன்று சேர்த்தவர் அவர் பயன்படுத்துவார். பரிசுத்தம் இருந்தால் பயன்படுத்துவார். அது மெய் பரிசுத்தம் இருக்கும் அவர் பயன்படுத்துவார். அதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு உப்பு முக்கியம் வெளிச்சம் முக்கியம். இது ரெண்டும் சபை தான் கொடுக்கணும். ஆனால் சபை கொடுக்குது இல்லை. சபையின் எண்ணம் எல்லாம் எங்கேயும் நிற்கிது. சபை எண்ணம் நான் சந்தோஷமா இருக்கணும். நீ நான் சொன்னேன் நான் கொண்டு வரேன். ஒரு காலத்துல சபை இருந்தேன்னா நாங்க பரிசுத்தமாக இன்னைக்கு சபை போயிருந்தா எங்களை தேவையை சந்திங்க. நீங்க ஒரு காலத்துல சபைக்கு மக்கள் தன்னை தேவை சந்திக்கல நான் பரிசுத்தமாக கொடுத்தேன். அதுதான் முக்கியம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த தேவை சந்திங்க. இந்த மகளுக்கு கல்யாணம் இந்த வீடு வேற சொல்லுங்க. இதை சொல்ல மாட்டீங்க. காசு திருமணம் இதுக்கு ஜெபிக்கவே நான் சொல்றேன். இது முக்கியம் இல்லை. இது கூட கொடுக்கப்படும். பரிசுத்த வாழ்வு கடவுள் பயன்படுத்துவாரு. நாம இன்னும் கொஞ்ச காலம் பரலோகம் போக போறோம். அங்க போக என்ன கொண்டு போகிறது? பரிசுத்த வாழ்க்கையை நீ எத்தனை பேர் சந்திச்சிருக்க? எத்தனை பேர் உன் மூலமாய் சந்திக்கப்பட்டிருக்காங்க? நீ பரிசுத்தமா இருந்தால் நீ சந்திக்கப்படாவிட்டா கூட பரலோகத்துக்கு சொல்ல ஆண்டவர் உண்ட பரிசுத்தம் கொண்டு இத்தனை பேர் ரசிச்சுட்டே சொல்லுவார். உங்க பார்வை உண்டு நட உங்க பேச்சு நீ நடந்தது இதுலயே நான் செஞ்சிருக்கேன். நீ ஒன்னும் வெளியரங்கமா செய்யாவிட்டா நான் உள்ளரங்கமா செஞ்சிருக்கேன். நீ உங்க பரிசுத்த வாழ்வு இதுக்கு ஒப்புக்கொடு. பரிசுத்த வாழ்வு ஒப்புக்கொடு. நீ என்ன விடுங்க. சும்மா சந்தோஷமா இருக்க போறேன். சந்தோஷம் வந்து என்ன செய்யணும்? தகப்பனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே தெளிவா எங்களோடு பேசுகிறீர். பரிசுத்த ஆவியானவரே தெளிவாய் பேசுகிறது மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களோடு நீங்க இதயத்தில் இடைப்படுங்க. ஆண்டவரே பரிசுத்தத்தை போல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இதுவும் இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு பரிசுத்தத்தை போல ஒரு சந்தோஷம் இதுவும் இல்லை. அது போராட்டம் தான், கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்களே கண்டித்து உணர்த்தப்பட்டு சாரவும் நாங்க எங்களை முழுவதுமாய் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே எதுவாக இருக்கட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு ஒவ்வொருவரோடு எந்த பிரச்சனை இருக்கிறாங்க அந்த பிரச்சனையோடு நீங்க இடைப்பட வேண்டுமா என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் பரிசுத்த குறைச்சலாக தான் நீங்க என்னை பயன்படுத்த முடியாமல் இருக்குது. இன்னும் அதிகமாக அதிலே அர்ப்பணிக்கத்தக்கதாக ஆண்டவரே அதை வெற்றி பெறத்தக்க அர்ப்பணி மட்டுமில்லை வெற்றி பெறத்தக்கதாக ஜெயம் கொள்ளுகிறவன் தான் புடிப்பான் அந்த கனியை புஷ்பா சொல்றது ஜெயம் கொள்ளத்தக்கதாக பொறாமை எரிச்சல் கிறிஸ்துக்குள் ஜெயம் கொள்ளத்தக்கதாக நீதிய பொறுமை தயவு ஒருவர் பாராட்டு முந்திக் கொள்ளத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரே சபைக்கு பெரிய கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமென்.